பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஆவியான நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வார்த்தைகள் நமக்கு நிச்சயமாக பிரயோஜனம் உள்ளதாய், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கூட ஒரு கர்த்தருடைய வசனத்தை வாசித்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். அது எபிரெயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பணத்தாசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், பணத்தாசை ஒரு மனிதனை ஆண்டவர் விட்டு வெகு தூரம் கொண்டு போய்விடும். ஆம் தேவ பிள்ளைகளே, போதும் என்கிற மனம், எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கையில் போதும், என் தேவைகள் என்னவோ அதை ஆண்டவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். என் வாழ்க்கையில என் பிள்ளைகளுக்கு எனக்கு நான் வாழ்வதற்கு என்ன தேவையோ அவைகள் என்ன என்று என் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஏற்ற வேளையில என் தேவைகளை சந்தித்து அவர் நடத்துவதற்கு பூரணமுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த நிச்சயம் முதலாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். போதும் என்கிற மனது, எனக்கு தேவன் கொடுத்தது போதும். இரண்டாவது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லியிருக்கிறாரே. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை நடத்துகிற என் தகப்பன் எப்போதும் என்னோடு கூட இருக்கிறபடியினால் நான் எதை பறித்தும் அஞ்ச தேவையில்லை, எந்த தேவைகளை குறித்து கலங்க தேவையில்லை. என்னை நடத்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகையினாலே இந்த பணத்து ஆசை ஒரு மனிதனை தேவனை விட்டு வெகு தூரம் பிரித்துவிடும். பேதுருவுடைய பாதத்திலே கொண்டு வந்து தாங்கள் விற்ற அந்த கிரயத்தை வைத்த பொழுது கணவனும் மனைவியும் அந்த பணத்தின் மேல இருந்த ஆசை நிமித்தமாக தங்கள் வாழ்க்கையை இழந்து போனதை பார்க்கிறோம். அனனியாவும் சப்பீராலும் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுத்த இந்த வாழ்க்கையில நமக்கு தேவையானதை கொடுத்து நம்மை நடத்துவதற்கு நம்மை விட்டு விலகாத தெய்வம் நம்ம கூட இருக்கிறாருங்க. போதுன்னு நினைங்க. எதன் மேலேயும் ஆசையை அதிகமாய் வைக்காதீங்க. குறிப்பா உலக செல்வத்தின் மேல, பணத்தின் மேல ஆசை அதிகமாக வைக்காதீங்க. உங்களுக்கு தேவையானதை கொடுத்து உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு ஆசை, நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், ஒரு ஆசை இருந்துச்சுன்னா இன்றைக்கு அதை எல்லாமும் உள்ளத்தில் எடுத்துருங்க. எனக்கு என்ன தேவை என்பதை என் தகப்பன் அறிந்திருக்கிறார். நமக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு தேசம் இருக்கிறது, நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஒரு நிலையான நகரம் இருக்கிறது. அங்கு போவதற்கு ஆயத்தமா, ஒப்பு கொடுப்போமா? அந்த பண ஆசை இல்லாதவர்களாய் நடக்கிற இருதயத்தை ஆண்டோட்டு கேட்போமா? பெற்றுக்கொள்வோமா? கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த உலகத்தில் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா, பணத்தாசை, பொருள் ஆசை, உலகத்தின் ஆசை எல்லாமே எங்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து போட்டு போதும் என்கிற இருதயத்தை கொடுத்து எங்களை நடத்தும். இது செய்கிற தேவனாய் இருக்கிறதுக்காய் நன்றி. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்து இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. God bless you.